ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஹரியோம். எங்களுடைய குரு பரம்பரையின் பாதாரவிந்தங்களை பணிந்து இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆனந்தமிக்க ஆண்டாக இருக்கின்றது எங்களுடைய ஈழ தேசத்திற்கு. ஏனென்றால் ஈழத்து திருச்செந்தூர் எனும் அருள்மிகு சுப்பிரமணிய ஆலயம் மட்டக்களப்பிலே இன்றிலிருந்து சுமார் 40 வருடங்களுக்கு மேல் எங்களுடைய ஈழ தேசத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஒரு சிறப்புமிக ஆலயம். ஏன் நான் சிறப்புமிக ஆலயம் என்று சொல்கின்றேன் என்றால், எங்களுடைய குரு பரம்பரையின் வழியாக ஈழ தேசத்தில் அந்த ஸ்கந்தனின் அருளை எங்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கும் ஒரே ஆலயம் அந்த சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம். அதாவது எங்களுடைய அந்த சிவன் என்ற அந்த குருவின் பரம்பரை வழியாக வந்த சுவாமி சிவானந்தரின் பரம்பரையிலே உதித்த சுவாமி ஓங்காரானந்தா அவர்களின் வழி நின்று, சிவானந்தர் வழி நின்று சுவாமி ஓங்காரானந்தா அவர்களால் இந்த ஈழத்து திருச்செந்தூர் எனும் அருள்மிகு ஆலயம் இந்த ஈழத்தின் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கின்றது. எங்களுடைய குரு பரம்பரையின் சங்கல்பத்தில் உருவாகிய இந்த ஆலயத்திற்கு 2024 கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அது இனிதே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனும் எங்கள் குரு பரம்பரையும் இந்த ஆசிகளை நான் பிரார்த்தித்து நிற்கின்றேன். எங்களுடைய குரு பரம்பரை சுவாமி சிவானந்தரும் எங்களுடைய குருவின் குருவாக இருந்தார். அந்த சுவாமி சிவானந்தரின் குரு சிஷ்யராகிய சுவாமி சின்மயானந்தரின் வழிவந்த நான் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வது பெருமகிழ்ச்சிக்குரிய விடயமாக கருதுகிறேன். அது எனது மோட்சப்பாதையில் நடப்பதற்கு ஒரு மைல்கல்லாகவும் இருந்து இந்த கும்பாபிஷேகம் என்னை மோட்சப்பாதையில் நடத்துவதுடன் இந்த ஈழத்தில் வாழும் அனைத்து மக்களையும் ஆனந்தமாக வாழ வைத்து அனைவரும் புருஷார்த்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை அடைய வைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நாம் பிரார்த்திக்கும் இந்த கும்பாபிஷேகமாக இருக்க வேண்டும். இந்த கும்பாபிஷேகம் அனைவரதும் வாழ்வில், எமது ஈழதேசத்தின் வாழ்விலும் ஈழதேசத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் வாழ்விலும், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் வாழ்விலும் ஆனந்தத்தை பெருக்கி அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்கும் இடவளிக்க வேண்டும் அந்த சுப்பிரமணிய சுவாமி. ஸ்கந்தன் என்றால் அனைத்து தொல்லைகளையும் அகற்றுபவர். அந்த ஸ்கந்த பெருமான் என்றும் எங்கள் இதயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஸ்கந்தன் என்பதற்கு அர்த்தம் நிலைத்திருப்பவன் என்பது. அதனால் பக்தனின் இதயத்திலே மாறாது நிலைத்திருந்து எம்மை கரை சேர்வதற்கு ஈழத்து தேசத்திலே இந்த அழகான கடற்கரையிலே மட்டக்களப்பிலே அமைந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் ஒரு ஆனந்தமான இடத்தை பிடித்திருக்கிறது. அதனால் இந்த கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற எனது எப்பொழுதும் என் பிரார்த்தனையை வேண்டி நிற்கின்றேன். நன்றி.